மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம அலகு 7 வெப்ப இயக்கவியல் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பாடத்தில் முக்கியமான சயின்டிஸ்ட் யாருன்னா ருடால்ஃப் கிளாசியஸ் அப்படிங்கிறவர் தான். இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கற்றல் நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா, மாணவர்கள் மூடிய திறந்த தனித்த அமைப்புகளை வரையறுக்கலாம். அதே மாதிரி நிலைச்சார்புகள் வழிச்சார்புகளை வேறுபடுத்தலாம். வெப்பம், வேலை, அக ஆற்றல் ஆகியவற்றுக்கிடையான தொடர்புகளை விவரிக்கலாம். அதே மாதிரி வெப்ப இயக்கவியலின் 4 விதிகள், பூஜ்ய விதி, முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அக ஆற்றல் மற்றும் என்தால்பி மாற்றம் ஆகியவற்றை தொடர்புபடுத்துதல். அதே மாதிரி பல்வேறு வகையான வினைகளில் ஏற்படும் என்தால்பி மாற்றங்களை கணக்கிடுதல். தென் படிகங்களின் படிகக்கூட ஆற்றலை ஹெஸ் விதியின் மூலமாக கணக்கிடுதல். ஹெஸ்ஸுங்கிறவர் ஒரு சயின்டிஸ்ட். அதுமாதிரி தன்னிச்சை மற்றும் தன்னிச்சையற்ற செயல்முறைகளை வரையறுத்தல். அதே மாதிரி வெப்ப இயக்கவியல் நிலைச்சார்புகளான என்தால்பி, என்ட்ரோபி, கட்டில ஆற்றல் ஆகியவற்றை தொடர்புபடுத்துதல். தென் ஒரு செயல்முறையின் தன்னிச்சை தன்மையை தீர்மானிக்கும் காரணிகளை பட்டியலிடுதல். அப்புறம் டெல்டா ஜி மற்றும் தன்னிச்சை தன்மையினை தொடர்புபடுத்தி டெல்டா G0 மற்றும் சமநிலை மாறிலிக்கு இடையான தொடர்பினை நிறுவுதல். ஸோ இதெல்லாம் இந்த பாடத்தில் நம்ம படிக்கும்போது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, அமைப்பு மற்றும் சூழல்னால் என்ன, அதே மாதிரி அமைப்பின் வகைகள், தென் அமைப்பின் பண்புகள், இது தான் பார்க்க போகிறோம். முதல்ல தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெப்ப பாய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளோ ஆஃப் ஹீட். இது ஒரு கிரேக்க மொழியிலிருந்து இந்த வார்த்தை எடுக்கப்பட்டது. அதில் தெர்மோ அப்படிங்கிற இதுக்கு வெப்பம்னு சொல்லுவோம், டைனமிக்ஸ்னால் பாய்தல். ஸோ இந்த 2 வார்த்தையிலேருந்து தான் வெப்ப பாய்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெப்ப ஆற்றலை உருவாக்கணும் அப்படின்னா எரிபொருளை எரிக்கலாம், அல்லது மின் சுற்றுகளின் வழியே எலக்ட்ரான்கள் பாய்வதால் வெப்ப ஆற்றல் உருவாகும். அதே மாதிரி மின்னாற்றல் உருவாகும் போது வெப்ப ஆற்றல் உருவாகும். அதே மாதிரி உயிரியல் செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்கும் வளர்சிதை மாற்ற வினைகள், நம்ம பாடியில் நடக்கக்கூடிய டைஜஷன்லேருந்து ரெஸ்பிரேஷன் எல்லாமே வளர்சிதை மாற்ற வினைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆற்றல் மாற்றத்தில் தான் வருது. ஸோ அந்த ஆற்றல் பரிமாற்றங்களை கற்கணும் அப்படின்னா நமக்கு வெப்ப இயக்கவியலில் நிறைய அடிப்படை விதிகள் நிறுவியிருக்காங்க. இப்போ 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா நீராவி இயந்திரத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க அறிவியலாளர்கள் நிறைய முயற்சி பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த வெப்பமானது இயந்திர வேலையாக மாற்றப்படும் நிகழ்வு தான் ரொம்ப சிக்கல் நிறைந்த ஒரு பண்பாக இருந்தது. ஸோ வெப்பமானது இயந்திர, அதாவது நம்ம கரியை எரிக்கும் போது என்ன ஆகும்னா நீராவி நகரணும், அதுதான் இதில் முக்கியமானது நீராவி இன்ஜினில். அதில் நிறைய அந்த ப்ராசஸில் காம்ப்ளெக்ஸாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் பார்த்தா அந்த வெப்ப இயக்கவியல் விதிகள் உருவாக்கப்பட்டு அவற்றின் மூலம் நீராவி இயந்திரத்தின் செயல்முறைகளை எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதுமாதிரி பல்வேறு செயல்முறைகளுக்கு பயன்படுத்தத்தக்க முக்கியமான கணிதவியல் தொடர்புகளை வருவித்திட இந்த விதிகள் பயன்பட்டன. அப்போ வெப்ப இயக்கவியல் பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோப்பிக்னு சொல்லுவாங்க, பேரளவு மேக்ரோஸ்கோபிக் பண்புகள், வெப்பம், வேலை இவற்றுக்கிடையான தொடர்பினை மதிப்பிடுகிறது. இப்போ வெப்ப ஹீட் பண்ணும்போது எவ்வளோ வேலை செய்யப்படுகிறது, ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு வெப்ப இயக்கவியல் தேவைப்படுது. இது சமநிலையில் உள்ள அமைப்புகளின் பண்புகளை கருத்தில் கொள்கிறது. வெப்ப இயக்கவியல் அதில் பார்த்தீங்கன்னா தனித்த மூலக்கூறுகளின் பண்புகளையோ அல்லது வேறு எந்த கொள்கைகளையோ சார்ந்து அமைவதில்லை. ஸோ மூலக்கூறு பற்றியே இங்கே பிரச்சனை இல்லை, எந்த மூலக்கூறு இருந்தாலும் அது இங்கே ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதே மாதிரி மற்ற கொள்கைகளும் இதுக்கு உடன்படுவதில்லை. வெப்ப இயக்கவியலின் தத்துவங்கள் 3 வெப்ப இயக்கவியல் விதிகளின் அடிப்படையில் அமையுது. ஸோ 3 முக்கியமான விதிகள் இருக்குது. ஸோ இந்த எப்போதுமே பார்த்திங்கன்னா ஆற்றல் மாற்றம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் கூட சுவிட்ச் போட்டோடனே ஃபேன் ஓடுது, லைட் எரியுது அப்படின்னா ஆற்றல் மாற்றம் தான். மின்னாற்றல் ஒளி ஆற்றலாக மாறும் லைட் எரியும் போது. ஃபேன் சுற்றும் போது மின்னாற்றல் இயந்திர ஆற்றலாக மாறும். இந்த மாதிரி நிறைய ஆற்றல் மாற்றங்கள் அந்த ஆற்றல் பரிமாற்றத்தின் அனுபவங்களை முதல் மற்றும் 2ஆம் விதிகள் தொகுத்து கூறுகின்றன.
அதே மாதிரி படிகத்தினுடைய என்ட்ரோபியை கணக்கிடுதல் மற்றும் தனி சுழி கெல்வின் வெப்பநிலையை அடைய இயலா தன்மை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப இயக்கவியலின் 3ஆம் விதிகள் வந்து நமக்கு நிறைய கற்றுத்தருது. இப்போ வெப்ப இயக்கவியலில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நடைமுறை பயன்களை கொண்டுள்ள போதிலும் சில வரம்புகளையும் கொண்டுள்ளது. அதுலேயும் வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, அணு மூலக்கூறு வடிவங்கள் மற்றும் வினை வழிமுறைகளை சார்ந்து அமைவது இல்லை. இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ வெப்ப இயக்கவியல் வந்து என்ன அப்படின்னா, அணு மற்றும் மூலக்கூறோட வடிவத்தை பொறுத்து இருக்காது. அதே மாதிரி வினை வழிமுறைகளை சார்ந்தும் அமைவது இல்லை. தென் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளில் ஒரு குறிப்பிட்ட வினையானது நிகழ வாய்ப்புள்ளதா இல்லையா, ஸோ ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நிர்ணயித்திற்கு வெப்ப இயக்கவியல் விதிகளை பயன்படுத்த முடியும். ஆனால் அவ்வினை நிகழும் வினை வேகத்தினை தர இயலாது. ஸோ வினையை வந்து நடத்த முடியுமா முடியாதான்னு சொல்லலாம், ஆனால் அந்த வினையினுடைய வேகத்தை வந்து கணக்கிட முடியாது. மாறாக வெப்ப இயக்கவியலானது சமநிலை நிபந்தனைகளை அளவியலாக கருத்தில் கொள்கிறது. ஆனால் சமநிலைக்கான வேக இயல் அணுகுமுறையை கருத்தில் கொள்வது இல்லை. அதாவது சமநிலை நிபந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அல்லது வெப்பநிலை, அழுத்தம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளவியலாக தான் கருத்தில் கொள்கிறதே தவிர வேகவியல் அணுகுமுறையை கருத்தில் கொள்வது இல்லை. இதுதான் வந்து முன்னுரையாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வெப்ப இயக்கவியல் என்பது என்னது, தெர்மோடைனமிக்ஸ் என்ற கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. அதில் தெர்மோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், வெப்பம், டைனமிக்ஸ்னால் பாய்தல், அப்போ வெப்ப பாய்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ தெர்மோடைனமிக்ஸில் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம், ஆற்றல் மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்கிறது அதை பற்றி தான் வந்து படிக்க போகிறோம். ஸோ நீராவி இன்ஜினில் வந்து கரியை எரிக்கும் போது என்ன ஆகுது, இயந்திர ஆற்றலாக மாறுது. அதில் நிறைய சிக்கல் உண்டாச்சு. அப்போ வெப்ப இயக்கவியலை விதிகளை வகுத்த பிறகு தான் வந்து அந்த சிக்கல்கள்லாம் தீர்க்கப்பட்டு நடைமுறை வாழ்வில் அந்த ஆற்றல் பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டது. இப்போ இதில் நம்ம படிக்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு மற்றும் சூழல். ஸோ இதில் வந்து அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உலகம் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு மற்றும் சூழல் என 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அதான் அண்டம்ங்கிறது உலகம். ஸோ வெப்ப இயக்கவியல் நோக்கில் கருத்தில் கொள்ளப்படும் போது அண்டத்தின் ஒரு பகுதி அமைப்பு எனப்படும். ஸோ உலகத்தோட ஒரு பகுதி வந்து என்னது, அமைப்பு. இது அண்டத்தின் பிற பகுதிகளிலிருந்து உண்மையான அல்லது கற்பனை எல்லைகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம லேபில் வச்சு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அல்லது ஒரு வேதிவினையை நிகழ்த்துகிறோம் அப்படின்னா அந்த லேபு தான் வந்து என்னது, அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ஒரு வகுப்பறையில் ஒரு ஆய்வு பண்ணுறோம் அல்லது ஒரு சோதனை நிகழ்த்துகிறோம் அப்படின்னா வகுப்பறை தான் வந்து என்னது, அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பிற பகுதிகளிலிருந்து உண்மையான அல்லது கற்பனை எல்லைகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. இதுதான் வந்து அதனுடைய டயக்ராம். இப்போ உலகம் இருக்குது, உலகத்துக்குள்ளே அமைப்பு இருக்குது, அதுக்கு வெளியில் வந்து என்னது, சூழல் இருக்குது. அமைப்பை சுற்றி ஒரு 4 கோடு போட்டிருக்காங்கல்ல, எல்லை, அதுதான் வந்து என்னது, எல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்டத்தில் வந்து சூழலும் அமைப்பும் வந்து பகுதிகளாக செயல்படுகிறது. ஸோ அமைப்பு என்பது ஒரு முகவையில் உள்ள நீர், அதை கூட சொல்லலாம். இப்போ ஒரு பீக்கரில் வந்து வாட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி ஒரு பலூனில் வந்து காற்று அடைக்கப்பட்டிருந்ததுன்னா அதுவும் வந்து ஒரு அமைப்பு தான். அது மாதிரி ஒரு டம்ளரில் வந்து குளுக்கோஸ் நீர் கரைசல் இருந்ததுன்னா அது வந்து என்னது, ஒரு அமைப்பு. அப்போ அமைப்பையே வந்து 2 வகையாக பிரிக்கலாம், ஒரு படித்தான பலப்படித்தான அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அமைப்பில் உள்ள அனைத்து உட்கூறுகளும் ஒரே இயல் நிலைமையில் இருந்தால் அது வந்து ஒரு படித்தான அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அமைப்பு ஒரு பீக்கரில் வந்து 2 வாயு கலவைகள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அப்போ அது ஒரு படித்தான கலவை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒன்றோடு ஒன்று முற்றிலும் கலக்கும் நீர்மங்கள், இப்போ வாட்டர் அண்ட் ஆல்கஹால் ஒன்றோடு ஒன்று கலக்கும், அதெல்லாம் வந்து ஒரு படித்தான அமைப்பு. அப்போ ஒரு படித்தான அமைப்புனா இயல் நிலைமை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அமைப்பில் உள்ள அனைத்து உட்கூறுகளும் ஒரே இயற் நிலைமையில் இல்லாதிருந்தால் அந்த அமைப்பு பலப்படித்தான அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய 2 நிலைமை வந்து
2 உட்கூறுகள் வந்து வெவ்வேறு நிலைமையில் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு பீக்கரில் வாட்டரை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆயில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம் அப்படின்னா அது வந்து பலபடித்தான அமைப்பு. ஏன்னா ஆயில் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகாது, அதாவது எண்ணெய் வந்து நீரில் கரையாது. அப்போ 2 அமைப்பாக இருக்கும். எண்ணெய் வந்து மேலே மிதந்துட்டுருக்கும், கீழே வந்து நீர் இருக்கும். அதனால் இது வந்து என்னது பலப்படித்தான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சூழல். ஸோ அண்டத்தில் உள்ள அமைப்பின் பகுதியாக இல்லாத அனைத்துமே வந்து சூழல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு பீக்கரில் வாட்டர் இருக்குது அப்படின்னா அது வந்து அமைப்பு. அப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே வந்து என்னது சூழல் தான். அடுத்து எல்லை. அமைப்பை சூழலிலிருந்து பிரிக்கும் எதுவும் எல்லை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த பீக்கரை சுற்றி இருக்கக்கூடிய 4 சுவர்கள் வந்து எல்லையாக பயன்படும். தென் அமைப்பின் வகைகள். ஸோ எல்லையின் இயல்பினை பொறுத்து அமைப்பினை 3 வகைகளாக பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தனித்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். தனித்த அமைப்பு. ஸோ ஒரு அமைப்பானது அதன் சூழலுடன் பொருண்மை மற்றும் ஆற்றல் பரிமாற்றம் செய்ய முடியாத நிலையில் இருந்தால் அந்த அமைப்பு வந்து தனித்த அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய வெந்நீர், சுடு தண்ணீர் சொல்லலாம். ஸோ ஒரு அமைப்பானது அதன் சூழலுடன் பொருண்மை மற்றும் ஆற்றல் பரிமாற்றம் செய்ய முடியாத நிலையில் இருந்தால் அது தனித்த அமைப்பு. ஸோ இங்கே வந்து எல்லையானது மூடப்பட்டுள்ளதால் காப்பிடப்பட்டும் உள்ளது. இப்போ தெர்மோஸ் ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு சுடு தண்ணீர் இதுக்கு எடுத்துக்காட்டலாக சொல்லலாம். ஸோ இந்த தனித்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் மற்றும் பொருண்மை நீராவி இரண்டுமே வந்து அமைப்பிற்குள் வருவது இல்லை, அமைப்பை விட்டு வெளியேறுவதும் இல்லை. நம்ம ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணீர் எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 4 hours 5 hours அப்படி சூடாகவே இருக்கும். காரணம் என்னென்னா அது வந்து தனித்த அமைப்பு. ஸோ அமைப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் சூழலுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்குது. பொருண்மை பரிமாற்றமும் இல்லை, ஆற்றல் பரிமாற்றமும் இல்லை. அதனால தான் தனித்த அமைப்புன்னு சொல்கிறோம். அடுத்தது மூடிய அமைப்பு. ஸோ ஒரு அமைப்பானது அதன் சூழலுடன் பொருண்மையை பரிமாற்றம் செய்ய முடியாமல் ஆற்றலை மட்டும் பரிமாற்றம் செய்ய முடியும். பொருண்மை பரிமாற்றம் இருக்காது, ஆனால் ஆற்றல் பரிமாற்றம் மட்டும் இருந்தது அப்படின்னா அது வந்து மூடிய அமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இங்கு எல்லையானது மூடப்பட்டுள்ளது ஆனால் காப்பிடப்படவில்லை. ஸோ எல்லை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஆனால் காப்பிடப்படவில்லை. இப்போ உதாரணமாக ஒரு பீக்கரில் வந்து வெந்நீரை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா என்ன ஆயிரும், கூலாயிரும். காரணம் என்ன அப்படின்னா அந்த அமைப்பு வந்து சூழலுடன் ஆற்றல் பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருப்பதால் நீராவி வந்து அமைப்பை விட்டு வெளியேறுவது இல்லை. ஆனால் பொருண்மை இருக்குது பார்த்தியா, பொருண்மைங்கிறது பொருள், அது வந்து அமைப்பை விட்டு வெளியேறுவது இல்லை. ஸோ ஒரு வாயுவை கொண்டுள்ள அழுத்தியுடன் கூடிய உருளை, இப்போ நம்ம வீட்டிலலாம் கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கோம்ல, அது வந்து என்னது ஒரு மூடிய அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திறந்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அமைப்பானது அதன் சூழலுடன் பொருண்மை மற்றும் ஆற்றல் இரண்டையும் பரிமாற்றம் செய்ய முடியும் எனில், ஒரு அமைப்பானது அதன் சூழலுடன் பொருண்மை மற்றும் ஆற்றல் இரண்டையும் பரிமாற்றம் செய்ய முடியும் எனில் அது திறந்த அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஒரு பீக்கரை திறந்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோ, வெந்நீர் ஊற்றி திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பொருண்மை பரிமாற்றமும் நடக்கும், ஆற்றல் பரிமாற்றமும் நடக்கும். ஸோ ஆற்றல் மற்றும் பொருண்மை இரண்டும் சூழலுக்கு கடத்தப்படுகின்றன. அதனால் இது வந்து என்னது தனித்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம், திறந்த அமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ தனித்த அமைப்புனா அங்கே ஆற்றல் பரிமாற்றமும் இருக்காது, பொருண்மை பரிமாற்றமும் இருக்காது. தெர்மோஸ் ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய வெந்நீர். மூடிய அமைப்பு அப்படின்னா ஒரு குடுவையில் மூடப்பட்டுள்ள நிலையில் வைக்கப்பட்டுள்ள நீர், இதில் வந்து பொருண்மை பரிமாற்றம் இருக்காது, ஆனால் ஆற்றல் பரிமாற்றம் இருக்கும். அடுத்து திறந்த அமைப்பு அப்படின்னா திறந்த குடுவையில் உள்ள ஒரு நீர், அதில் ஆற்றல் பரிமாற்றமும் இருக்கும், பொருண்மை பரிமாற்றமும் சூழலுடன் தொடர்பு கொண்டிருக்கும். ஸோ அனைத்து உயிரினங்கள் மற்றும் வேதிவினைகள் திறந்த அமைப்பாகும், ஏனெனில் அவைகள் சூழலுடன் பொருண்மை மற்றும் ஆற்றலை பரிமாறிக்கொள்கின்றன.
அடுத்தது அமைப்பின் பண்புகள். அதில் வந்து 2 வகையான பண்புகள் இருக்குது. பொருண்மை சாரா பண்புகள், அப்புறம் பொருண்மை சார் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில பண்புகள் இப்போ உதாரணமாக நிறை அல்லது அளவினை பொறுத்து அமைகின்றன. சில பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நிறை அல்லது அளவினை பொறுத்து அமைகின்றன. ஆனால் சில பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறை மற்றும் அளவினை பொறுத்து அமைவதில்லை. இதன் அடிப்படையில் அமைப்பின் பண்புகள் பொருண்மைசார் பண்புகள் மற்றும் பொருண்மை சாரா பண்புகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. பொருண்மைசார் பண்புகள்னா ஒரு பண்பானது அமைப்பின் நிறை அல்லது அளவினை பொறுத்து அமைந்தால் அது பொருண்மைசார் பண்புன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு வந்து கன அளவு, மோல்கள் எண்ணிக்கை, நிறை, அக ஆற்றல். ஸோ ஒரு பண்பானது அமைப்பின் நிறை அல்லது அளவினை பொறுத்து அமைந்தால் அது பொருண்மைசார் பண்பு. இப்போ கன அளவுனா அதில் இருக்க வந்து கூடிய மூலக்கூறுகளுடைய மோல் எண்ணிக்கையை பொறுத்து அமையக்கூடியது. அதுமாதிரி மோல் எண்ணிக்கையும் அப்படி தான், அதில் இருக்கக்கூடிய நிறையை பொறுத்து அமையக்கூடியது. அதே மாதிரி அகாற்றல். பொருண்மை சாரா பண்புகள்னால் ஒரு பண்பானது அமைப்பின் நிறை அல்லது அளவினை பொறுத்து அமையாது இருந்தால் அப்பண்பு பொருண்மை சாரா பண்புன்னு சொல்லுவோம். ஸோ நிறை மற்றும் அளவினை பொறுத்து அமையாத பண்புகள் பொருண்மை சாரா பண்புகள்னு சொல்லுவோம். உதாரணமாக ஒளி விலகல் எண், அதே மாதிரி பரப்பு இழு விசை, அடர்த்தி. இப்போ அடர்த்திலாம் வந்து 100 ml வாட்டரில் பார்த்தாலும் ஒரே அளவு தான் இருக்கும். அதே வந்து 1 லிட்டர் வாட்டரில் பார்த்தாலும் அடர்த்தி வந்து எப்படி இருக்கும், மாறவே மாறாது. பொருளின் அளவை பொறுத்து அடர்த்தி வந்து மாறாது. அதே மாதிரி தான் வெப்பநிலை, கொதிநிலை, உரநிலை, மோலார் கன அளவு, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பொருண்மை சாரா பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பண்பானது அமைப்பின் நிறை அல்லது அளவினை பொறுத்து அமையாது இருந்தால் அது பொருண்மை சாரா பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாரு. பொருண்மை சார் பண்புகளுக்கும் பொருண்மை சாரா பண்பு. பொருண்மை சார் பண்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன அளவு, நிறை, பொருளின் அளவு மோலில் சொல்லலாம். அதே மாதிரி ஆற்றல், என்தால்பி, என்ட்ரோபி, கட்டில்லா ஆற்றல், வெப்ப ஏற்புத்திறன், இது எல்லாமே வந்து பொருண்மை சார் பண்புகள்னு சொல்லுவோம். பொருண்மை சாரா பண்புகள்னால் மோலார் கன அளவு, அடர்த்தி, மோலார் நிறை, மோலாரிட்டி, மோல் பின்னம், மோலாலிட்டி, தன் வெப்ப ஏற்புத்திறன், இது எல்லாமே வந்து பொருண்மை சாரா பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். பொருளின் அளவை பொறுத்து அமைவது இல்லை. அப்போ நம்ம அந்த வகுப்பில் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா வெப்ப இயக்கவியலினுடைய முன்னுரை படிச்சிருக்கோம். அதே மாதிரி வெப்ப இயக்கவியலில் அமைப்பு மற்றும் சூழல். அமைப்புனா என்னது? ஒரு குடுவையில் உள்ள நீர், அது ஒரு அமைப்பு. சூழல்னால் அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே என்னது? சூழல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அமைப்பையும் சூழலையும் பிரிக்கிறதுக்கு எல்லை இருக்கும். அடுத்த அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையானது. ஒருபடித்தான அமைப்பு, பலபடித்தான அமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இயல் நிலைமைகள் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது ஒருபடித்தான அமைப்பு. இப்போது ஒரு குடுவையில் உள்ள வாயுக்கள், அது மாதிரி ஒரு குடுவையில் வாட்டரும் ஆல்கஹாலும் இருந்தால் அது வந்து என்னது? ஒருபடித்தான அமைப்பு. பலபடித்தான அமைப்பு அப்படின்னா இயற் நிலைமைகள் வெவ்வேறு நிலைகளில் இருந்தால் அது வந்து பலபடித்தான அமைப்பு. எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் ஒரு குடுவையில் நீருடன் எண்ணெய் சேர்க்கும்போது என்னது? 2 அடுக்குகள் உருவாங்க. அப்போ அது வந்து பலபடித்தான அமைப்புன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பினுடைய பண்புகள். அது வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து பொருளின் அளவை பொறுத்து இருக்கக்கூடியது, இன்னொன்று வந்து பொருளின் அளவை சாராது இருக்கக்கூடியது. பொருளின் அளவை பொறுத்து இருக்கக்கூடியதுன்னா மோல் எண்ணிக்கை, கன அளவு, நிறை, இதெல்லாம் சொல்லலாம். பொருளின் அளவை சாராது இருக்கக்கூடியதெல்லாம் மோலார் கன அளவு, அடர்த்தி, தன் வெப்ப ஏற்புத்திறன், மோலாலிட்டி, இதெல்லாம் வந்து பொருண்மை சாரா பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சரி மாணவர்களே, இன்றைக்கி சில கேள்விகள்லாம் இருக்குது. அமைப்பின் வகைகளை விவரி, பொருண்மை சார் மற்றும் பொருண்மை சாரா பண்புகளை வேறுபடுத்துக. நன்றி.